Hi students, welcome to our channel. 11th காமர்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் 2025 கான இம்பார்ட்டன்ட்டான டீடைல் கொஷின்ஸ் 5 மார்க் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 7 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கான அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ 33 லெசன்ஸ் இருக்குது மொத்தம். நமக்கு இந்த 33 லெசன்ஸ்லையும் உள்ள முக்கியமான 5 மார்க் கொஷின் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1, வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ், வணிகத்தின் பல்வேறு தடைகள். எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஆன்சியன்ட் தமிழ்நாடு, பண்டைய தமிழ்நாட்டின் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. சாப்டர் 2, கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தொழில் மற்றும் சிறப்பு தொழில் ஓர் ஒப்பீடு. Discuss any 5 objectives of business, தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரி. Chapter 3, compare industry, commerce and trade, உற்பத்தி தொழில், வணிகம் மற்றும் வியாபாரம் ஓர் ஒப்பீடு செய்க. Chapter 4, explain the characteristics of sole trading business, தனியாள் வணிகத்தின் பண்புகளை விளக்குக. What are the advantages of sole trading business, தனியாள் வணிகத்தின் நன்மைகளை விவரி. Chapter 5, what are the contents of partnership deed, கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கம் யாது. Write any 3 differences between dissolution of partnership and dissolution of firm, கூட்டாண்மை கலைப்பிற்கும் நிறுமக் கலைப்பிற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3ஐ விவரி. Chapter 6, what are the contents of memorandum of association, அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை. What are the contents of articles of association, செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை. Chapter 7, what are the principles of cooperatives, கூட்டுறவின் கொள்கைகள் என்ன. What are the types of cooperative society, கூட்டுறவு சங்கங்களின் வகைகளை கூறுக. Chapter 8, what are the advantages of MNCs, பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகள் யாவை. What are the disadvantages of MNCs, பன்னாட்டு நிறுவனத்தின் தீமைகள் யாவை. Chapter 9, what are the features of government company, அரசு நிறுவனங்களின் சிறப்பு இயல்புகள் ஏதேனும் 5. What are the features of departmental organization, துறைவாரி நிறுவனத்தின் சிறப்பு இயல்புகள் யாவை. Chapter 10, classify the various functions of Reserve Bank of India, இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விரிவாக வகைப்படுத்துக. Explain the organizational structure of RBI, இந்திய ரிசர்வ் வங்கியின் நிறுவன கட்டமைப்பை பற்றி விரிவாக விளக்குக. Chapter 11, explain the various types of banks based on functions with examples, பல்வேறு வகையான வங்கிகளை செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக, உதாரணம் தருக. Chapter 12, discuss the various primary functions performed by the commercial banks, வணிக வங்கிகளால் நிகழ்த்தப்படும் பல்வேறு வகையான முதன்மை செயல்பாடுகளை பற்றி விவாதிக்க. Chapter 13, explain the different types of warehouses, பல்வேறு வகையான பண்டக சான்றானை வேறுபடுத்துக. Chapter 14, explain different types of transport, போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரி. Chapter 15, explain the various types of insurance, காப்பீட்டின் வகைகளை விவரி. Explain the principles of insurance, காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரி. Chapter 16, enumerate the characteristics of franchising, தனி உரிமையியலின் குணாதிசயங்களை கணக்கிடுக. Elucidate the features of factory, ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பம்சங்களை தெளிவுபடுத்துக. Chapter 17, explain the need for social responsibility, சமூக பொறுப்புணர்வுக்கு தேவையை விளக்குக. Chapter 18, explain the different key elements of business ethics, தொழில் நெறிமுறைகளின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்கவும். Chapter 19, explain the kinds of sources of short-term finance,
பல்வேறு வகையான குறுகிய கால நிதி ஆதாரங்களை விளக்குக. சாப்டர் 20 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஜிடிஆர் அண்ட் ஏடிஆர். உலகளாவிய வைப்பு ரசீதிற்கும் அமெரிக்க வைப்பு ரசீதிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? சாப்டர் 21 வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்ஜிஸ். சுய உதவிக்குழுக்களின் நோக்கங்கள் யாவை? 22 வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட். உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் யாவை? எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். வெளிநாட்டு வியாபாரத்தின் பல்வேறு வகைகளை விவரி. சாப்டர் 23 வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ ஹோல்சேலர். மொத்த வியாபாரிகளின் பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ். சில்லறை வியாபாரிகளின் பணிகள் யாவை? சாப்டர் 24 ஸ்டேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். துறைவாரி பண்டகசாலையின் சிறப்பு இயல்புகளை குறிப்பிடுக. சாப்டர் 25 லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். பன்னாட்டு வணிகத்தின் நன்மைகள் யாவை? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. சாப்டர் 26 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பில் ஆஃப் லேடிங் அண்ட் சார்ட்டர் பார்ட்டி. கப்பல் ரசீதிற்கும் கப்பல் வாடகை முறிவுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. சாப்டர் 27 ரைட் டவுன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO. உலக வர்த்தக அமைப்பின் நோக்கங்கள் யாவை? ரைட் டவுன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IMF. பன்னாட்டு நாணய நிதியத்தின் பணிகளை குறிப்பிடுக. சாப்டர் 28 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். செலுத்து சமநிலைக்கும் வாணிப சமநிலைக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? சாப்டர் 29 டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட். ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? சாப்டர் 31 வாட் இஸ் மென்ட் பை டேமேஜஸ் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். இழப்பீடு என்றால் என்ன? பல்வேறு வகையான இழப்பீடுகள் யாவை? சாப்டர் 30ல நீங்கள் டீட்டெயில் படிக்க வேணாம். அதே போல் சாப்டர் 32லையும் படிக்க வேணாம். சாப்டர் 33ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக. டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் GST. சரக்கு மற்றும் சேவை வரியின் வகைகளை விளக்குக. அவ்வளோதான், சரியா? ஸோ தட்ஸ் இட். மொத்தம் நமக்கு ஒரு 47 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 47 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரவாக படிங்க. கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு வேறு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்க போகிறதில்ல. இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 7 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.